விவகாரத்துல மக்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்காங்க. பாஜக இது முன்னாடி போன்ற அமைப்புகள் தான் வந்து கலவரத்துக்கு உண்டாக்குதுன்னு சொல்லி சமூக வலைதளத்தை யார் பேசினார்னு பேட்டி கொடுத்தது பாருங்க. நான் 10 பேர்கிட்ட வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு பேட்டி கொடுக்க சொல்லவா? இதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அங்க என்ன கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூ என்ன? மேல தர்கா இருக்குன்னு சொல்றீங்க, நான் அதுவே இல்லைன்னு சொல்றேன். காரணம் என்ன? நான் சொல்லல, தமிழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது. சுற்றுலாத்துறையினுடைய பிரவுசர், அந்த பிரவுசர் ஏற்கனவே நான் என்னோட சமூக வலைதளத்திலும் எக்ஸ் வலைதளம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கீங்க? சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்திருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ அங்க திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தர்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார்? குமார கம்பண்ணன்கிற விஜயநகர பேரரசு மன்னர் படையெடுத்து வந்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார். அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பண்ணன் வதம் செய்தார். இது ஹெச் ராஜா சொல்ல வேண்டாம், அது என்ன கள்ளக்கோட்டமா காவல் கோட்டம், நம்ம கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் அவரே நரேட் பண்ணியிருக்கார். சரி, நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட இந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு 300-400 வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில் ஏறி இது கட்டியிருக்க முடியுமா? இல்லை. ரெண்டாவது, ஒன்று கவர்மெண்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம், அது வசந்த மண்டபமா என்ன தெரியாது, அதைத்தான் பிற்காலத்திலே இவர்கள் தர்கா என்று சொன்னார்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற லிட்ரேச்சர். கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூவுக்கு வருவோம். 1915-16 இந்த தர்காவின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க தர்காவை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு கீழிருந்து கல்ல, அந்த மலையோட கல்லே அதை வெட்டி கொண்டு போக முயற்சி மேற்கொள்கிறார்கள். அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலோட நிர்வாகி தான் திருப்பரங்குன்றம் கோவிலையும் நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். அதனால 1915 அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவர் நெகோசியேட் பண்ணி பார்க்கிறார். நான் இதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, நான் நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்றேன். ஹி வாஸ் அலவுட், ஆனா தே ஃபெயில்டு. அதனால என்ன ஆகுது, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வருது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வெர்டிக்ட், தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு முருகன், முருகப்பெருமானுக்கு இந்த மலை சொந்தம். ஆனா அங்க இருக்கிற தர்காவை அந்த ஜட்ஜ்மெண்ட்லே என்ன சொல்லுது, அத இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அன்னைக்கு இருந்தபடியே அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வருது? 2 பார்ட்டியும் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நம்ம வடிவேலு கேட்கிற கதை தான். 2 பார்ட்டியும் திருப்பியும் பேசி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ஆனால் இது பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலோட ஜட்ஜ்மெண்ட் வி கன்கர் வித் தி ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே ஜில்லா நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரிவி கவுன்சில் ஹேஸ் அப்ரூவ்டு. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் அந்த தர்காவை அன்னைக்கு இருந்த நிலையிலேயே பராமரிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அது நடக்கும் பொழுதுதான் பிரச்சனையே வருது. ஏன்னா நீங்க கீழே அந்த மலையவே வெட்டி
அந்த கல்லை மேலே கொண்டு போக முயற்சி மேற்கொண்டார்கள். அதை கோவில் நிர்வாகம் அப்போஸ் பண்ணிட்டுன்னு. சரி, இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்னும் மாமா மச்சானா இருக்குமா? இப்போ தான் சொன்னேன்னா வர்ற 14ஆம் தேதி நடக்க போகுது. கோயம்புத்தூரில் முஸ்லீம் மதவெறி அமைப்பு 13 இடத்துல சீரியல் பிளாஸ்ட் மூலமாக 59 பேரை முஸ்லீம் மதவெறி கூட்டம் கொலை செய்தது. 250 பேர் அங்ககீனப்பட்டார்கள். மாமா மச்சான வாழறதா? இந்த சம்பவம் நடந்தது எப்போ தெரியுமா? நான் சேகர் பாபு போன்ற அல்லேலுயா பாபுவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். திரும்ப கருணாநிதி சிஎம்மா இருக்கிறத தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வருத்தமாவது தெரிவித்தாரா அன்றைய முதலமைச்சர்? இல்லை, ஆர்எஸ்எஸ் ஆக்டோபஸ்ன்னு சொன்னார்ல, இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்தவனா த்ரூ அவுட் அங்கே இருந்தேன் மறுவாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும். அப்போ இவர்கள் அந்த இடத்துல எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டீஸ் சரி அதோடு நின்னாங்களா? அங்கு மலை மீது தீபம் ஏற்றுறதுக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற தடை எழுப்பினார்கள். அதனால அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். எப்படி காடேஸ்வராஜி ராஜாவெல்லாம் கைது பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடுமா? மதுரை கலெக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில் இருக்கோம் நாங்கள். இது மோசமான சர்க்கார். அப்போ என்ன பண்றாங்க, இந்த அரசாங்கம் வந்து அங்க இந்துக்களுக்கு நீதிமன்றம் அனுமதித்தும் அந்த வழக்கு நடக்குது. 1994 சென்னை உயர் நீதிமன்றம் அங்கு மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியும் இன்னி வரைக்கும் 31 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் தமிழக அரசு நிர்வாகம் அனுமதிக்கலை.